தமிழக அரசு நிதிநிலை அறிக்கை குறித்து முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கடுமையாக விமர்சித்துள்ளார். சத்தியம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில், உத்தரப்பிரதேசத்திலிருந்து 20 ரூபாய்க்கு உளுந்து வாங்கி வந்து 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் முதலமைச்சர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன், முதலமைச்சரின் மகன் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் சூழ்ச்சியே இந்த நிதிநிலை அறிக்கை என்று கூறியுள்ளார். 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் பொதுமக்கள் 30,000 ரூபாய் செலவு செய்யும் அளவில் உள்ளது என்றும் பொன்னையன் குற்றம் சாட்டினார். மேலும் டிடிவி தினகரனுக்கும் திமுகவிற்கும் மறைமுக தொடர்பு உள்ளது என்றும் பொன்னையன் தெரிவித்தார். 20 ரூபாய்க்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற உளுந்தை 70 ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் விற்பது யார் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுங்க. விற்கிறது ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன். ஹோல்சேலா எல்லா உணவுப் பொருளையும் வடநாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து அதை அதிகப்படியான 4 மடங்கு 5 மடங்கு விலையை உயர்த்தி மக்கள் வயிற்றில் அடிக்கிறார், ஏழைகள் வயிற்றில் அடிக்கிறார். 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குற மக்கள் 30,000 40,000 செலவு பண்ண வேண்டிய அவல நிலையை ஏழைகளுக்கு உண்டாக்கி இருக்கிறார் ஸ்டாலின். ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி, ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன். இப்படிப்பட்ட கொடுமையை மறைக்க சூழ்ச்சியோடு விடப்பட்டிருக்கிற நிதிநிலை அறிக்கை, மக்களை ஏமாற்றுகிற நிதிநிலை அறிக்கை.